வணக்கம். அன்பு நேயர்களுக்கு வணக்கம். இந்த சேனலை ஃபாலோ பண்ண அனைத்து உள்ளங்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நம்ம நாட்டில் முதலமைச்சராக இருக்கும் விஜய் அவர்கள் போன தடவையில் ஓட்டு போட வரும்போது சைக்கிளில் வந்தார். அப்புறம் பெரிய ஒரு கார் வாங்கிட்டு வரி விலக்கு கேட்டார். நாட்டில் இவர் சம்பாரித்து பொதுமக்களுக்காக இவர் வருமானத்தில் இருந்து என்ன பண்ணியிருக்கிறார் என்பதை நாட்டு மக்கள் நன்கு உணர வேண்டும். ஃபஸ்ட்டு கண்மூடித்தனமாக ஒரு செயலை சினிமா மோகங்கிற பேரில் ஈடுபடுத்தக்கூடாது. நாட்டு மக்களுக்கு அவரவர் வருமானத்தில் இருந்து என்ன செய்கை பண்ணியிருக்கிறோம், என்ன பண்ணுவார் இவர் வருமானத்தில் இருந்தப்போ என்ன கொடுத்துருக்கிறாரு, பொது சேவை செய்ய அரசியலுக்கு வந்தவருப்பாடு தான் செய்யணுங்கிறது இல்லை. தன் வருமானத்தில் இருந்து கோடிக்கணக்கில் பல 100 கோடி வருமானம் வாங்குறவர் வருஷத்துக்கு ஒரு 5 கோடி 10 கோடி செலவு பண்ணினேன் அப்படின்னு சொல்கிற அளவுக்குலாம் இவர்கிட்ட ஒன்றும் இல்லை. இவர் வாங்கிய காருக்கு போன ஆட்சியில் வரி விலக்கு கேட்டவர் தான் இந்த முதலமைச்சர். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அதே 2வது லைனில் இருக்கிற அஜித்குமார் அவர்கள் படிக்கிற மாணவர்களுக்கு தேவையான நிதி உதவிகளையும் போக்குவரத்தையும் செஞ்சு நல்லா ஒரு பேர் எடுத்திருக்கிறார். அவர் அரசியலுக்குள்ளே இன்னும் வரல. பல விளையாட்டுத்துறையில் போக்குவரத்தில் அவர் நல்ல வெளிநாடுகளில் நல்ல ஒரு சுற்றுப்பயணம் செய்து நல்ல ஒரு இது. அவர் தாயார் கூட இப்போ ஒரு 2-3 நாள் இறந்து விட்டார்கள். மன வருத்தத்துக்குரிய விஷயம்தான். வயது மூர்ப்பு காரணமாக இறந்து விட்டார்கள். சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ விஜய் அவர்கள் ஆட்சியில் ஒரு ஏடிஎம்கே கட்சி தீவிரமாக எதுக்குறாருன்னு வச்சுக்குவோம். டிஎம்கே தான் தீவிரமாக எதுக்குறாரு, இதை பற்றி எங்களுக்கு பேச்சே இல்லைங்கிறாரு. சரி, இருக்கட்டும். இதுக்கு முன்னால் அனைத்து இந்திய அதிமுக கட்சியில் எதிர்த்தவங்க அனைவரும் இப்போ என்னமா இருக்கிறாங்கிற ஒரு வரலாறை நீங்கள் பார்க்கணும். சரி, வரலாறுன்னா ரொம்ப நாளைக்கு நாளை போயிருது, பின்னோக்கி பார்க்கணும். கொஞ்ச நாள் நம்ம விஷால் அவர்கள் என்ன பண்ணார், நல்ல ஒரு சினிமா உலகில் நல்ல ஒரு போர்ட்ஸான செயலில் இருந்த காலத்தில் ஆர்கே நகர் தொகுதியில் இடைத்தேர்தலில் நிற்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு அலப்பறை செஞ்சுக்கிட்டு அலைஞ்சார். இன்னைக்கு விஷால் இருக்கிற இடமே தெரியல. அதற்கு பின்னால் சூர்யா அவர்கள் வந்தார். யாரை எதிர்த்து பேசுகிறங்கிற பேச்சில் அவர் பேசினார் என்று உங்களுக்கு நன்கு தெரியும். ஒரு பாட்டு ஒன்றும் அந்த படத்தில் வர்றது மாதிரி, விரட்டி விரட்டி வெளுக்கத்தோ ஒன்றுது அதிகார திமுறை அப்படின்னு சொல்லி ஒரு பாடல் ஒன்று எழுந்தார். அதை யாரை நோக்கி எடுக்கப்பட்ட படம், யாரை நோக்கி பண்ணிய படம் அப்படிங்கிறது டிஎம்கே கட்சிக்காரங்களுக்கு நல்லாவே தெரியும். ஆனால் அவரை ஊக்குவித்தாங்க. யாரை? சூர்யாவை. இன்றைக்கி அவர் இருக்கிற இடம் என்னான்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா அதுக்கு பின்னால் எந்த படம் எடுத்தாலும் அவருக்கு ஓடவே இல்லை. அனைத்திந்திய அதிமுகவை எதுக்காம இருந்தவங்க அழிஞ்சு போயிருக்கிறதா தான் இதில் ஒரு என்னோட இதில் இருக்குது. நிறையா சினிமா நடிகர்கள் அதில் இருந்து பேர் போட்டு வெளியே போயிடுவாங்க. சட்டசபைக்குள்ளே விஜயகாந்த் அவர்கள் வந்தார்கள். தனித்து ஆட்சி அமைக்கிறேன்னு சொல்லிட்டு 2 தடவை நின்னார். மக்களோடும் கடவுளோடும் தான் கூட்டணி சொல்லிட்டு அவர் இருந்தார். அவர் நிலவரமும் அதே தான் பேசுபொருளாக இருந்து கடைசியாக சுத்தமாக தான் போனாங்க. மற்றபடி இந்த எலெக்ஷனில் நீங்கள் ஜெயிச்சிட்டிங்கோ அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டு இருக்கிறீங்க. பல கூட்டணியில் நாங்கள் ஜெயிக்கலாம், கூட்டணி இல்லாமல் ஜெயிச்சிட்டோம்னு. விஜய் என்ற ஒரு சினிமா முகம், ஆதோ அர்ச்சனா என்ற ஒரு பணயுகம், செங்கோட்டையன் என்ற ஒரு 3வது மூளை பலம். இதுக்கு கதை ஆசிரியராக இருந்தவர் பூராமே செங்கோட்டையன் அவர்கள் தான். கதையாசிரியர் பண பலத்துக்கும் மீடியா பலத்துக்கும் ஆதோ அர்ச்சனா பண்ணியிருந்திருக்கார். சினிமா முகங்கிற ஒரே முகத்தை வச்சுக்கிட்டு செங்கோட்டையன் எழுதி கொடுக்கறத படிச்சுக்கிட்டு வாக்குறுதியாக சொன்ன அத்தனையுமே செங்கோட்டையன் எழுதி கொடுத்தது தான். இன்றைக்கி முதலமைச்சர்கிட்ட கேட்க வேண்டியதில்லை. இது அனைத்தையும் செங்கோட்டையன்கிட்ட கேட்டாலே தெரியும் உங்களுக்கு. நீங்கள் சொன்ன வாக்குறுதியில் என்னாச்சுன்னு அது விஜய் சொன்னதை தான் அவர் சொல்லுவார். ஆனால் எழுதி கொடுத்து ஃபாலோ பண்ணது பூராவுமே செங்கோட்டையன் அவர்கள் அப்படிங்கிறது நாடறிந்த உண்மை. இதற்கு டிஎம்கே ரொம்ப தரைக்குறைவாக பேசுகிறார். முன்னால் ஆண்ட கட்சி எங்களுக்கு எதிர்கட்சியாக இருந்தாலும் எனக்கு டிஎம்கே இவ்வளோ இதாக பேசுகிறது எங்களுக்கு சுத்தமாக பிடிக்கல. ஆளுங்கட்சியாக நீங்கள் வந்திருக்கிறீங்க, இன்னொரு கட்சியை அசிங்கப்படுத்தக்கூடாது. சிஎம் சார் அப்படிங்கிறீங்க, ஸ்டாலின் அங்கில்னு சொல்கிறீங்க. அப்படியெல்லாம் பார்க்கும்போது அவங்களே நிறையா பணத்தை செலவு பண்ணி தோற்றுருக்குறாங்க. முதலமைச்சர் வேட்பாளரே தோற்றுருக்கிறாரு. அப்புறம் சொல்லப்போனால் பொதுச் செயலாளராக இருந்தவரே தோற்றுருக்கிறாரு. அதுவே ஒரு மன வருத்தத்தில் அவங்க இருக்கிறாங்க. நீங்கள் மறுபடியும் அசிங்கப்படுத்துறீங்க. வெந்த புண்ணில் வேலை பாய்ச்சுற மாதிரி நீங்கள் பாய்ச்சுறீங்க. அது ஒரு மனக்கசப்பான ஒரு விஷயம். 2 கட்சியிலையும் நீங்கள் ஒரு கெட்ட பேர் தேடிக்காதீங்க. கட்சி தொண்டைங்கிறது அந்தந்த கட்சியில் உள்ளவங்க அந்தந்த கட்சியில் தான் இருக்கிறாங்க. உங்களுக்குன்னு ஒரு கட்சி ஓட்டை ரெடி பண்ணுங்கள். இதுவரையும் இன்னும் கட்சி ஓட்டாக அவங்களுக்கு ரெக்கார்ட் ஆகலை. அதனால் இதை நான் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன்.